ஸோ ஹலோ ஜீஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம். பட் இந்த வீடியோ கொஞ்சம் சீரியஸான மேட்ரு. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மொத்த இந்தியாவே பேசிகிட்டு இருக்கிற மேட்ரு தான் சிஜேபி ப்ரொடெஸ்ட். ஆக்சுவலி இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்னு சொல்கிறத விட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் சொல்கிறது கொஞ்சம் கரெக்டான டேர்ம்னு நான் நினைக்கிறேன். நான் கடந்த ஒரு 4-5 நாளாக தான் இந்த மாதிரி மேட்டர்லாம் தெரியுது. இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் நடக்குது, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போலீஸ்க்கும் வந்துட்டு தகராறு நடந்திருக்கு, லட்டி சார்ஜ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி மேட்டர்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஆனால் இது ஆரம்பிச்சு 4-5 நாள் ஆச்சானா இல்லை. ஜூன் 20 இந்த ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. சிஜேபி சைட்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ப்ரொடெஸ்ட் எதுக்கு ஆரம்பிச்சதுன்னா, இந்த வருஷத்தோட நீட் எக்ஸாம் மே 3 நடந்தது, சரிங்களா? அந்த எக்ஸாமில் மொத்தம் 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அந்த எக்ஸாம் எழுதி கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு இந்த பேப்பர் லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த மறுபடியும் இந்த எக்ஸாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம், ரீநீட் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீட் பேப்பர் லீக் ஆனதுனால எக்ஸாம் வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அடுத்த மாதமே வந்துட்டு எக்ஸாம் நீட்டு வச்சாங்க. அந்த ஒரு மாத கேப்லேயே மொத்தம் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அதுமாதிரி இந்த 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ஸ்டேட்லேருந்து மல்டிபிள் ஸ்டேட்ஸ்லேருந்து, ஏன் தமிழ்நாட்டிலேருந்தே 3 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. இந்த சூசைட்ஸ்க்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா கவர்மெண்ட். அவங்க கரெக்டாக அவங்களோட நெக்லிஜென்ஸ்னால தான் பேப்பர் லீக் ஆகி இத்தனை லட்சம் பேர் எழுதுனவங்கள இப்போ லிட்டரலி அந்த எக்ஸாம் நீ எழுதி இருந்தீங்கன்னா இப்போ அந்த எக்ஸாம் வேல்யூ இல்லை. நீ இப்போ அந்த கேன்சல் பண்ண எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் நீ எக்ஸாம் எழுதுற முதல்ல இருந்து. அதனால மென்டல் நிறைய பேர் ப்ரெஷரில் போய் நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் இருந்து 3 பேரும் இறந்துருக்காங்க. மொத்தம் ஒரு 12 பேர் கிட்ட இறந்துருக்காங்க இந்த ஒரு மாதம் கேப்லேயே. அதை பார்த்துட்டு சிஜேபின்ற ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு ஆன்லைன் யூத் மூவ்மெண்ட்டாக ஆரம்பிச்சு இந்த பார்ட்டி வந்துட்டு இதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜூன் 20 ஜந்தர் மந்தர்ன்ற இடத்துல வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வயலன்ஸ் எதுவும் இல்லாமல் ஹங்கர் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கிறவர் தான் சோனம் வாங்சுக். சோனம் வாங்சுக் பற்றி கடந்த ஒரு வாரமாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்னன்னா இந்த நண்பன் படம் 3 Idiots படம், அந்த படத்தில் வந்துட்டு நம்ம விஜய் நடித்த, அதாவது நம்ம சிஎம் விஜய் நடித்த அந்த கேரக்டரோட ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் தான் சோனம் வாங்சுக். கொசக்சி பசபுகள் நடித்த கேரக்டரோட ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் தான் சோனம் வாங்சுக்ன்றவர். அவர் நம்ம இந்தியாவுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு வந்து சோலார் டென்ட்டு, அதே மாதிரி லடாக்ல வந்து தண்ணி பிரச்சனை தீர்க்கறதுக்காக நிறைய இன்வென்ஷன்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. ப்ளஸ் அவர் ஸ்கூலும் நடத்திட்டு இருக்காரு. அது எந்த மாதிரி ஸ்கூல்னா, நீ ஃபெயிலாக இருந்தால் அந்த ஸ்கூலில் ஜாயினே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒருத்தர் லிட்டரலி நீ நண்பன் படத்துல பார்த்தா அதே கேரக்டரோட ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷனா சோனம் வாங்சுக்ன்றவர். ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஆமீர் கான் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, அந்த சோனம் வாங்சுக் படம் அந்த 3 Idiots படம் எடுக்கும் போது சோனம் வாங்சுக்கு யாரும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஆமீர் கானே சொல்லியிருக்காரு, ஒரு இன்டர்வியூல இருக்கு. I want to tell you that neither Raju nor Abhijat were the 2 writers, nor I. We didn't know about Mr. Sonam. ஆனா சோனம் வாங்சுக்கு ஆமீர் கானா ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு சில போட்டோஸ்லாம் இருக்கு. நான் அது கூட போடுறேன் பாருங்க. CNN IBN ने हमें रियल हीरोज अवार्ड से पुरस्कृत किया और उस अवार्ड को लेने के लिए मैं बंबई पहुंचा और वहां उस समारोह में मेरी मुलाकात आमिर खान साहब से हुई। हमारे ज़मीं पे देख के मुझे एक उम्मीद जागी कि इसे हम एक फिल्म के जरिए दिखा सकते हैं लोगों को कि ये मुमकिन है। जो ढेर सारे ईमेल्स आते हैं दोस्तों से, पत्रकारों से कि आपके बारे में जो फिल्म निकली है वो बहुत अच्छी है। मैं परेशान, ये क्या फिल्म है? और आपके स्कूल को दिखाया गया है। मैं फ़ोन करता हूँ अपने विद्यालय में कि ऐसा कोई फिल्म बनाया, तो वो कहते हैं कि हाँ फिल्म बनाने वाले आए थे मगर कुछ रहस्य रख रहे थे, बता नहीं रहे थे क्या फिल्म है, और हमने देखा कि वो लोग बहुत प्लास्टिक का कचरा लाने वाले हैं और हमने मना कर दिया, तो उन्होंने फिल्म पास के किसी और स्कूल में बना दिया। और फिर पता करता हूँ तो पता चलता है कि ये जो वाकया था ये अप्रैल 2008 की थी, जबकि उस फिल्म की कहानी को बंद किया जा रहा था और शूटिंग अगस्त 2008 में। இல்ல ஆமீர் கான் போய் சொல்றாரா இல்ல இந்த போட்டோஸ் ஃபேக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப அந்த சோனம் வாங்சுக்ன்றவர் அந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கிட்டு மொத்தம் 20 நாள் கிட்ட சாப்பிடாம ஹங்கர் ஸ்ட்ரைக் இருந்திருக்காரு. யாருக்காக? இந்த நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இந்த சிஜேபி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்டோட மெயின் டிமாண்ட்ஸ் என்னன்னா வந்துட்டு யூனியன் எஜுகேஷனல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்துட்டு ரிசைன் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த நீட் பேப்பர் லீக் ஆனதுக்கு கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்றதுக்கு இந்த மொத்த எஜுகேஷன் சிஸ்டமே ரீஃபார்ம் பண்ணணும். ஒரு ஃபேர் நீட் எங்களுக்கு வேணும். அதே மாதிரி அந்த நீட்டால் இறந்தவங்களுக்கு வந்துட்டு 1 கோடி ரூபா வந்துட்டு நஷ்ட ஈடாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட மெயின் டிமாண்ட்ஸ் இருக்கு. அதாவது அவங்க கேட்குறதுனா ஃபேர் நீட் அப்படின்றது. சரிங்களா, நான் வரேன் இதுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஃபேர் நீட் பேன் நீட்னு சொல்லிட்டு ஒரு 2 குரூப் பிரிஞ்சு அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அதுக்கும் நான் வரேன். இந்த மேட்டருக்காக தான் வந்துட்டு சோனம் வாங்சுக்ன்றவர் 21 நாள் கிட்ட வந்துட்டு ஹங்கர் ஸ்ட்ரைக்ல இருந்திருக்காரு. 20வது நாள் 21வது நாள் போலீஸ் வந்து அவர் அங்கிருந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அவரோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. என்ன நிலைமையில இருக்காருன்னு தெரியல. இந்த ப்ரொடெஸ்ட் சோஷியல் மீடியாவில் பூம் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசன் சோனம் வாங்சுக்னால தான். அவரை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ப்ரொடெஸ்ட் புஷ்னு போயிடும்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ப்ரொடெஸ்ட் ஆக்சுவலி ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அப்புறம் தான் வந்து சிஜேபியோட ஃபவுண்டர் வந்துட்டு அவர் உண்ணாவிரத ப்ரொடெஸ்ட்ல ஆரம்பிச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு 20 ஜூலை வந்துட்டு எல்லாரும் வாங்க நம்ம வந்துட்டு டைரக்டா பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மார்ச் மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் போடுறாரு.
எல்லா ஸ்டேட்ல இருந்தும் பசங்க வர ஆரம்பிக்கிறாங்க. 20ஆம் தேதி ஜூலை அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு கலந்துக்கிறாங்க. அந்த மார்ச்ல இவங்க எல்லாருமே பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணி தான் பார்லிமெண்ட்டுக்கு மார்ச் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போலீஸ்க்கும் இவங்களுக்கும் கலவரமாயி போலீஸ்ல வந்து லட்டியால அடிக்க ஆரம்பிச்சாங்க, லட்டி சார்ஜ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, டியர் கேஸ் போட ஆரம்பிச்சாங்க. அதுவும் லட்டியில ஆணி வச்சு அடிச்சு ஏகப்பட்ட பேர் உடம்புல அப்படிப்பட்ட அவ்வளோ காயம் இருக்கு. அதே மாதிரி டியர் கேஸ்லாம் அந்த ப்ரொடெஸ்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சிலது எக்ஸ்பீரியாவும் ஆயிருக்கு. எக்ஸ்பீரியான டியர் கேஸ்ல வந்துட்டு பாய்சனுக்கு சமன்ற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. வெறும் நீட்னால நீங்க பண்ண தப்புனால இத்தனை பேர் இறந்துருக்காங்க, அது அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கங்க, யூனியன் மினிஸ்டரை ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த தடியடிக்கு அப்புறம் மொத்தமா ப்ரொடெஸ்ட் காணா பேர் நினைச்சாங்க. ஆனா அதான் இல்ல. இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த டைம் வரையும் அங்க ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏகப்பட்ட பேர் அந்த ப்ரொடெஸ்ட்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்துலாம் வந்து ப்ரொடெஸ்ட்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. Where are you from actually? The UK. UK. Yes, UK. Is your first time here at Jantar Mantar? Jantar, yes. Not first time in India. இதுதான் இந்த ஓவரால் வியூ ஆஃப் ப்ரொடெஸ்ட். சரிங்களா? இப்ப நம்ம ஊருக்கு வருவோம். நம்ம ஊர் தமிழ்நாட்டோட மெயின் ஸ்டாண்ட் என்னன்னா ஃபேர் நீட் இல்ல பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையானு கேட்டா ஆமா, நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு ஏகப்பட்ட நீட் ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. ப்ரொடெஸ்டுக்கே பேர் போன ஊர்னா நம்ம ஊர் தான். ஆனா இப்ப அங்க ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது, அதை பத்தி பேசுங்கடா, அதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுங்கடானா எவனும் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா அது ஃபேர் நீட் ப்ரோ, அது நம்ம வந்துட்டு பேன் நீட் ப்ரோ, நம்ம ஸ்டாண்ட் வந்துட்டு பேன் நீட் ப்ரோ, அவங்க வந்து ஃபேர் நீட், அவங்க ரிஃபார்ம் தான் பண்ண சொல்றாங்க, நம்ம மொத்தமா அழிக்க தான் சொல்றோம் அப்படின்ற மாதிரி இந்த ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. யாரு? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. என்னோட கேள்வி ஒன்று தான். இப்போ முன்னாடி இருந்த கவர்மெண்ட் டிஎம்கேவும் சரி, இப்ப இருக்கிற கவர்மெண்ட் டிவிகேவும் சரி, இவங்களோட மெயின் ஸ்டாண்ட் என்ன? நீட்டா பேன் பண்ணுன்றது. கரெக்டா? ஆமா. இத்தனை வருஷமா டிஎம்கே ரூலிங்ல இருந்து பேன் பண்ணிச்சா? இல்ல. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஆனா பேன் ஆச்சானா இல்ல. இப்ப டிவிக்கு வந்திருக்கு. இப்ப டிவிக்கும் பேன் பண்ணிருமா அப்படின்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இவங்கள அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க போறானுங்க. அங்க ப்ரொடெஸ்ட் பண்றவங்க வந்துட்டு வெறும் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் ப்ரொடெஸ்ட் பண்ணல, இங்க எழுதுற நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போனா இங்க இருக்கிற நம்மளும் அதுக்காக ஏத்த மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா நீட்டுக்கு வந்துட்டு இவ்வளவு பெருசா நேஷனல் வைடா வந்துட்டு இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்ததே இல்லை, இப்பதான் நடக்குது. அப்படி நடக்கும் போது நம்ம சைட்ல இந்த வாய்ஸ் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஏன் ப்ரோ அவங்க ஃபேர் நீட் ப்ரோ, நம்ம பேன் நீட் ப்ரோ, எப்படி ப்ரோ இது ரெண்டும் ஒண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒன்று சிம்பிளா ஒன்று சொல்றேன். இப்போ நீ ஒரு வீட்டில் இருக்க, சரியா? அந்த வீட்டை வந்து நீ மொத்தமா டெமாலிஷ் பண்ணணும்னு நினைக்கிற. ஆனா உனக்கு எப்போ டெமாலிஷ் பண்ணுவேன்னு தெரியாது. 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், ஏன் 10 வருஷம் கூட ஆகலாம். அந்த 10 வருஷமும் நீ அந்த வீட்டில் தான் தங்கி ஆகணும். இப்போ அந்த வீட்டில் ட்ரைனேஜ் அடைச்சிக்கிட்டு ஒழுகுது, தண்ணி வரல, மழை பெஞ்சா ஓட்டல் மேலேருந்து தண்ணி ஒழுகுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை அந்த வீட்டில் இருக்கு. ஆனால் இப்போ நீ அந்த வீட்டில் தான் வாழ்ந்தாகணும். ஏன்னா அந்த வீட்டை நீ எப்போ டெமாலிஷ் பண்ணவும் தெரியாது. இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு டெமாலிஷ் பண்ணினா அந்த 5 வருஷம் அது அப்படியே ஓட்டு ஒழுகிக்கிட்டு நீ வாழ்வியா? 5 வருஷம் மாட்டியில அதுல என்ன பிரச்சனை இல்லை, சரி பண்ணதான் முதல்ல பார்ப்ப. இப்போதைக்கு முதல்ல சரி பண்ணுங்கடா, ரிஃபார்ம் கொண்டு வாங்க, அதைத்தான் கேட்குறாங்க அவங்க. சரிங்களா? இப்போ அவங்களோட ஸ்டாண்ட் பேன் நீட் இல்லைனாலுமே அவங்க அட்லீஸ்ட் அந்த சிஸ்டம்க்கு எதிர்க்க வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்றாங்க. அதுக்கும் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். புரியுதா? அதே மாதிரி டிஎம்கேட ஸ்டாண்ட் வந்து ஃபேர் நீட் இல்லை, பேன் நீட் தான். ஆனா ஏன் டிஎம்கேல இருந்து ஒருத்தர் வந்துட்டு டைரக்டா ஜந்தர் மந்தருக்கு டைரக்டா போயிட்டு அவரோட ஆதரவை தெரிவிக்கிறாரு? Mr. M.K. Stalin, our beloved leader, former Chief Minister of Tamil Nadu, extended his solitary support through the party member of parliaments, and we will rise in the parliament for this issue. We will give full support for the cause connected to this party. ராசு நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு கிளியரா தெரியல. அவர் தான் டைரக்டா ஜந்தர் மந்திரிக்கே போயிட்டு அவரோட சப்போர்ட்டையும் அவரோட கட்சியோட சப்போர்ட்டையும் அங்க தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி கனிமொழி எம்பி கனிமொழி அவங்க வந்து டைரக்டா அந்த ப்ரொடெஸ்ட்ல போய் கலந்துக்கவும் செஞ்சிருக்காங்க. We stand with you. Our party, the DMK, will stand with you. Our leader will stand with you, and all the MPs who come here stand with you. இது லிட்டரலி என்ன தெரியுது? டிஎம்கே அந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனா டிஎம்கேயோட ஸ்டாண்ட் என்ன? பேன் நீட்ன்றது. பேன் நீட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இதை நீட்டை தாண்டி இது ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொடெஸ்ட், அவங்களோட ரைட்ஸ் கேட்டுட்டு இருக்கானுங்க. அப்படி எதிர்த்து கேட்ட நான் அடிப்புன்ற மாதிரி அவங்க அங்க பண்ணிட்டு இருக்கானுங்க டெல்லியில. அதை எதிர்த்து தான் இந்த டிஎம்கே சைடும் சரி, விசிகே தோல் திருமாவளவன் அவரும் சரி போய் ஜந்தர் மந்தர் டைரக்டா போய் பார்த்து வந்திருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ், அவரோட சப்போர்ட் தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா விசிகேவோட ஸ்டாண்ட் என்ன? நீட்டை ஒழிக்கணுன்றதுதான். நீட்டை ஒழிக்கணும்னு ஸ்டாண்ட் வைக்கிறீன்னா அட்லீஸ்ட் முதல்ல ரீஃபார்ம் பண்ணணும். ரீஃபார்ம் பண்ணாம நீ ஒழிப்பியானா, நீ முதல்ல ஒழிப்பியானே தெரியல, அது எப்போ ஒழியும்னு தெரியல, அது வரையும் நீட் அன்ஃபேரா நடக்கணுமா? இதுல வந்துட்டு அது ஃபேர் நீட்டு, இது பேன் நீட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு மண்டை சூடு ஏறுது இவங்களோட பேசுறதுக்கு. ஏண்டா அட்லீஸ்ட் பேன் பண்ற வரையும் அது ஃபேரா நடக்க கூடாதாடா? நீங்க எப்போ நீட்டை பேன் பண்ணுவீங்கன்னு தெரியாது, அது வரையுமாவது ஃபேரா நடக்கணும் எக்ஸாம். அது வரையும் அன்ஃபேர் நடந்தா ஓகேவா? அதனால எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகேவா? என்னடா லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஃபேர் நீட்டு பேன் நீட்டுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வராங்க. இது ஒரு மேட்டரா? உங்களோட லாங் டேர்ம் கோல் பேன் நீட்டா இருக்கலாம், ஆனா அதுக்கு அட்லீஸ்ட் அது வரையுமாவது ஃபேரா நீட் நடக்கணும்.
நீட் இன்னும் 5 வருஷம் கழிச்சுடா பேன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்க, அது ஒரே அன்ஃபேராக நீட் நடத்தினா ஓகேவா? பேப்பர் மட்டும் லீக் ஆகுது. இதே மாதிரி இதே மாதிரி தமிழ்நாட்டில் 3 பேர் பற்றி கேட்டாங்க. இதே மாதிரி 10 பேர் 20 பேர் 30 பேர் இறந்தா என்ன பண்ணுவேன்? அந்த குடும்பத்துக்குலாம் யார் பதில் சொல்லுவா? கவர்மெண்டோட நெக்லிஜென்ஸ்னால தான் வந்துட்டு பேப்பர் லீக் ஆச்சுன்னு சொல்லி இப்போ அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அங்கேயே அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அடிச்சுக்கிட்டு உமன் அபியூஸ் பண்ணிக்கிட்டு போலீஸ் உமன் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். போலீஸ் வந்துட்டு உமனோட பிரைவேட் பார்ட்லாம் வந்துட்டு குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ அடிக்கிறத ஒருத்தன் அடிக்கிறானா இன்னொருத்த பார்த்து சிரிக்கிறான், இன்னொரு போலீஸ்காரன் பார்த்து சிரிக்கிறான். அதை இந்த பெண்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் அபியூஸ் பண்ணுது, அதை இன்னொரு போலீஸ் பார்த்து சிரிக்குது. சுவர்ல இதெல்லாம் நம்ம நாட்டில் மட்டும்தான் நடக்கும், இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். சரியா? அதனால வந்துட்டு வயசு வித்தியாசம் பார்க்காம அடிச்சிருக்கானுங்க. வயசு வித்தியாசம் பார்க்காம வயசானவங்கலாம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க, சின்ன பசங்க எல்லாம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. எத்தனை பேர் அங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க? யாருக்கு அடி வாங்குறானுங்க? அதுல ப்ரொடெஸ்ட் காசு கொடுக்க போறாங்க யாராவது? அப்ப அடி சூப்பர் 20 நாள் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காரு, இவர் 1 கோடி ரூபா கொடுக்க போறாங்களா? இல்ல, அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு எல்லாம் யாருக்காக? நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். அதுவும் ஃபேரா நடத்தணும்னு தான். பேன் பண்ணி கூட அவங்க சொல்லல, ஃபேர் நடத்தணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டோட ஸ்டாண்ட் என்ன? பேன் நீட்டோட ஸ்டாண்ட்ல தான் ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. சரியா? தமிழ்நாட்டில் நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டும் அங்கே நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டும் வேற. அங்கே இருக்கிற ஒரு சப்போர்ட்டாக தான் இங்கே தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்காம ஃபேர் நீட்டு பேன் நீட்டுன்னு சொல்லிட்டு நீட் எப்போ பேன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அட்லீஸ்ட் பேன் பண்ணுற வரையுமாவது ஃபேராக நடக்கணும். அதுக்காக தான் வாய்ஸ் அவுட் பண்ண சொல்கிறோம். இதில் வந்து சொல்லுவாங்க, ப்ரோ சோஷியல் மீடியாலலாம் ஒரு ஸ்டோரியோ போஸ்ட்டோ ரீலோ போட்டால் என்ன ப்ரோ மாறப்போகுது அப்படின்னு கேட்பானுங்க முட்டாத்தனமாக. டேய், அப்படி சோஷியல் மீடியாவில் ஒரு ஆரம்பித்த மூமெண்ட் தாண்டா சிஜேபின்றது. இப்போ அந்த சிஜேபின்ற ஒரு பார்ட்டினால தான் இவ்வளோ பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்குது. மொத்த நேஷனல் மீடியாவும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. நேஷனல் மீடியா கூட ஒரு சில மேட்டர் உண்மையாக கவர் பண்ண மாட்டானுங்க. அது இன்னொரு பிரச்சனையா இருக்கு. அங்கே ஆக்சுவலி கரெக்டாக என்ன நடக்குதுன்னு கூட நேஷனல் மீடியா கரெக்டாக சொல்ல மாட்டானுங்க. எல்லாமே சோஷியல் மீடியால தான் வந்துகிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தாம்சன் விளாக்ஸ் தமிழ்னு ஒருத்தர் இருக்கா நினைக்கிறேன். அவர் பேர் எனக்கு கரெக்டா தெரியல, வேணா கரெக்டா போடுறேன். அவர் டைரக்டா ஜந்தர் மந்தர்ல உட்காந்துட்டு அப் டு டேட்டா வந்துட்டு டைம் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது, போலீஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியால இருந்துறான். இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுது அங்க ஆக்சுவலி என்ன நடக்குது. போலீஸ்க்கு வந்துட்டு பேட்ஜ் இல்ல, நேம் பேட்ஜ் இருந்தாலும் அதை கலெக்டர் சொல்லிட்டு அடிக்கிறாங்க. நிறைய பேர் போலீஸ் யூனிஃபார்ம்லேயே இல்லை, வெறும் குச்சி வச்சுட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு உண்மையிலேயே போலீஸா இல்லை யாருன்னே தெரில, குச்சி வச்சு அடிக்கிறானுங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில இருந்து நிறைய பேர் அந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துட்டு இருக்காங்க. இந்த நிஹாங் சிக்ஸா இருக்கட்டும், இந்த ஃபார்மர்ஸ் நிறைய பேர் கலந்துகிட்டு இருக்காங்க. வெறும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, சின்ன வயசு இந்த 10-12 வயசுல இருந்து பெரியவங்க 60-70 வயசுல ஆள் இருக்கவங்களையும் கலந்துகிட்டு இருக்காங்க. போலீஸ் தான் அவங்களும் தான் தடியடி வாங்கிட்டு இருக்காங்க. புரியுதா? இல்லை யாருக்காக? ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இல்லை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா ஒரு காலேஜுக்குள்ள நடந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு காலேஜுக்குள்ள வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி இழுத்து போறாங்க போலீஸ். எதுக்குன்னு கேட்டால் தெரியல, அது கிளியரான ஒரு பதில் இல்லை. நான் பார்த்த வரையும் காலேஜ்குள்ள இந்த ப்ரொடெஸ்ட்டுக்காக வந்துட்டு அவங்க காலேஜ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ப்ரொடெஸ்ட் நடத்திருக்காங்க. ஆனால் போலீஸ் டேரக்டா உள்ள போயிட்டு ஒரு சில பசங்களை போய் கூட்டிட்டு வந்து வண்டியில் ஏற்றிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டேட் சிஎம் பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவங்களே கேட்குறானுங்க, யாரு நம்ம சிஜேபி அந்த ப்ரொடெஸ்ட்ல இருக்கிற நார்த் இந்தியன்ஸே கேட்குறானுங்க, விஜய் தளபதியும் பெருசா கிளியரா வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாரு, வெறும் ட்வீட் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றானுங்க. जैसे विजय थालापति हो गए, सपोर्ट तो कर रहे पर प्रॉपरली नहीं कर रहे, ढंग से नहीं कर रहे. இத்தனை பிரச்சனை பார்த்துருக்கும் போது நான் A2D நந்தாவோட வீடியோ பார்த்தேன். சரிங்களா? அவர் வந்து கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஏன்னா வந்துட்டு இது பின்னாடி என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. வேணா நீங்கள் கூட போய் பாருங்க. அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் தான் எனக்கு இன்னும் ட்ரிகர் ஆச்சு. ட்ரிகர் ஆகிறத விட எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு தமிழ்நாடோட ஸ்டாண்டர்டு நீட்டே வேணாம், பேன் நீட் அப்படின்றது தான் தமிழ்நாடோட ஸ்டாண்டு. ஆனால் நீட் எழுதுறவங்க நீட் ஆஸ்பிரன்ஸ் இல்லாமல் நீட் வேணுன்ற மாதிரி கேட்குறானுங்க. அவங்களுக்கு தேவை ஃபேர் நீட்டு தான், நீட்டை பேன் பண்ண வேணாம், ஃபேராக நடத்தினா போதுன்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கானுங்க. To everyone blindly asking to ban NEET, just think practically once. ரியல் ப்ராப்ளம் நீட்டே கிடையாது, NTA நீட் கண்டக்ட் பண்ணுற புவர் சிஸ்டம் தான் ப்ராப்ளம். இது சொல்கிறது யாரு? ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் தான் வரும். சரிங்களா? இந்த NTA அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, NTAன்றது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நண்பர்களே. சரிங்களா? இந்த ஏஜென்சி தான் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீட் யூஜியாக இருக்கட்டும், JEE மெயினாக இருக்கட்டும், UGC நெட்டு, CUET இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸையும் கண்டக்ட் பண்ணுற, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறது தான் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட வேலை. சரிங்களா? இவங்களோட ஒரு தப்பால தான் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இவங்களோட பூர் சிஸ்டம்னால தான் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அதனால தான் எங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஃபேர் நீட் வேணுன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அவங்களே இந்த நீட்டை பேன் பண்ண இன்னும் குவாலிட்டி போயிருமா? 12th மார்க்கை வச்சு போகணும்னா ப்ரைவேட் காலேஜில் மறுபடியும் crore கணக்கில் டொனேஷன் சீட்ஸ் தான் வரும். அப்போ பணக்கார மட்டும்தான் MBBS போக முடியும். நம்ம டிஎன் ஸ்டேட் போர்டில் சிலபஸ் செம்மையாக தான் இருக்குது. பட் நம்ம மெமரி பேஸ்டாக படிக்கிறோம். நீட்டுக்கு கான்செப்சுவல் MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் வேணும்.
கவர்மெண்ட் இன்னும் நல்லா ஃப்ரீ கோச்சிங் ப்ரொவைட் பண்ணணும், அதான் ரியல் சொல்யூஷன். அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நீட் வந்தப்போ 7.5 இன்டர்னல் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. அதனால இப்போ பர் இயருக்கு 4,400+ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரீயா டியூஷன் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ எல்லாமே ஃப்ரீயா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு. நீட்டை பேன் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி 7.5 ரிசர்வேஷன் கோட்டா அண்ட் ஃப்ரீ ஸ்டேட் கோச்சிங்கை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் thousands of poor ஸ்டூடெண்ட்ஸ்க்கு MBBS சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் இது மட்டும் சொல்லி இது மாதிரி நிறைய நான் கமெண்ட் பார்க்குறேன். இந்த ஒரு கமெண்ட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்துட்டு நீட்டை வேணான்னு சொல்லலை, நீட்டை ரிஃபார்ம் பண்ண தான் சொல்கிறோன்ற மாதிரி நிறைய நீட் ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு கமெண்ட் போடுறத பார்க்க முடியுது. Without need cost more money, they can directly buy the doctor seat using their money. Poor people can't study doctor, so that is also one of the problem here. நீட் இல்லைன்னா காசு இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்க முடியும், காசு இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மெடிக்கல் சீட்டே வாங்க முடியும். அப்போ பூர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி படிப்பாங்கன்ற மாதிரி கேட்குறானுங்க. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு நீட் வேணும், ஃபேர் நீட் வேணும் தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே. ஏன்னா இவங்களாம் தமிழ் தான் நினைக்கிறேன், ஐ கெஸ். சரிங்களா, எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீட் எழுதுகிற யாராவது தமிழ்நாட்டிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீட் எழுதுறவங்களா, நீட் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையிலே நீட் வேணுமா இல்லை நீட் வேணாமா? நீட் உங்களுக்கு ஃபேர் நீட் வேணுமா இல்லை பேன் நீட் வேணுமான்றதை கமெண்ட்டில் கிளியராக சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஸ்கூல், ஸ்டேட் போர்டா CBSEன்றதையும் மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் ஒரு கிளியர் ஸ்டாண்ட் எடுக்க முடியும். எனக்கே இப்போ கன்ஃபியூசிங்காக இருக்குது. இப்போ பேன் நீட்டா ஃபேர் நீட்டான்னு எனக்கு புரியல. இப்போ வந்துட்டு பேன் நீட் பார்க்க போனோம்னா பிரைவேட்ல வந்துட்டு டொனேஷனே கோடிக்கணக்கில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நீட்ல பாஸ் பண்ணி உள்ள போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டா இல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சாதான் ஓரளவு கம்மியான ஃபீஸா இருக்கு. பிரைவேட் காலேஜ்லாம் நீ படிச்சு முடிச்சுட்டு வெளில வரதுக்கு 1 கோடி ரூபா செலவாகுதா, வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபா செலவாகுது. சரியா, MBBSக்கு படிக்கிறதுக்கு. ஓகேவா, ஆனா நீட் வரதுக்கு முன்னாடி டொனேஷன் நீ 1 கோடி ரூபா கொடுக்கணுன்ற மாதிரி இருந்துதான். நீட் வந்ததுக்கப்புறம் அது போயிருச்சு. நீட் வந்து இந்த 7.5% ரிசர்வேஷன்னால நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதான் சொன்னாங்களா 400+ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா, இப்போ இங்க கன்ஃபியூஷனாவே வருது. சரி, அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்துட்டு எத்தனை சீட்ஸ் இருக்கு தமிழ்நாட்டிலும் சரி ஹோல் இந்தியாவிலும் சரி MBBSக்கு எத்தனை சீட்ஸ் இருக்குன்றதை நான் ChatGPTல போட்டு பார்த்தேன். உண்மையிலேயே என் தலை சுத்திருச்சு. இந்தியாவில் மொத்தமே எத்தனை MBBS சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 1,36,939 சீட்ஸ் தான் இந்தியாவிலே இருக்கு. சரியா, MBBS சீட்ஸு 1,36,000 சீட்ஸ் தான் இருக்கு. ஆனால் இந்த நீட் எக்ஸாம் எத்தனை பேர் எழுதுறாங்கன்னு பார்த்தா 22 லட்சம் பேர் எழுதுறாங்க. வெறும் 1.5 லட்சம் சீட்ஸ்க்கு 1.5 லட்சம் கூட இல்லை, 1,35,000 சீட்டுக்கு 22 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் வெறும் 14,000 சீட்ஸ் தான் இருக்கு. 13,999, அதாவது 14,000 சீட்ஸ் தான் இருக்கு தமிழ்நாட்டில் வெறும். சும்மா ஒரு கம்பேரிசனுக்காக இன்ஜினியரிங் சீட்டுக்கும் MBBS சீட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 2 லட்சம் MBBS சீட்ஸ் இருக்கு. 2 லட்சம் இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்கு. வெறும் 14,000 தான் MBBS சீட்ஸ் இருக்கு. இந்தியாவில் மொத்தம் 16,900,000 இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்கு. ஆனால் MBBS சீட்ஸ் வரும் 1.5 லட்சம் தான் இருக்கு. 1,36,930 சீட்ஸாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமோட பேப்பர் லீக் ஆனதுனால தான் இப்போ அங்கே ஜந்தர் மந்தரில் ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? அதனால இப்பயும் உட்காந்து ஃபேர் நீட்டு பேட் நீட்டுன்னு சண்டை போடாமல் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் நில்லுங்க. ஏன்னா போலீஸ் ப்ரூட்டாலிட்டி ஒரு இடத்துல நடக்கும் போது நம்ம எல்லாரும் நிற்க வேண்டியது விக்டிம் சைட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் நிற்கணும். அதை விட்டுட்டு ஒரு சில தற்கூறிங்க மழுமட்டிங்க இருக்கானுங்க, அவங்க உட்காந்துக்கிட்டு போலீஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்களும் தேவைதான். இதை கேட்டால் வந்துட்டு என்னென்னமோ ஒரு ப்ரொபகேண்டா, என்னென்னமோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறானுங்க. இது உண்மையா பொய்யன்னு கூட தெரியல. சோனம் வாங்சுக்குன்ற ஒரு சைனீஸ் ஏஜென்ட்டு, அவர் தான் வந்துட்டு இந்த ஒரு சைனீஸ் ஏஜென்ட், அவர் எங்கே காசு வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஏண்டா நம்ம ஒரு பசங்க சைனாக்காரனுக்கு வந்துட்டு அவ்வளோ பாசமாடா, இல்லை பங்களாதேஷ்காரனுக்கு அவ்வளோ பாசமாடா நம்ம ஊர் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே? யாருக்காக தான் ப்ரொடெஸ்ட் நடக்குது? ஸ்டூடெண்ட்காக தான் ப்ரொடெஸ்ட் நடக்குது. அதை புரிஞ்சுக்கடா முட்டா பசங்களா. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஹிந்து முஸ்லீம்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாலஸ்தீன் குடியேற்றம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஃபுல்லாக டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொடெஸ்டோட மெயின் கோலே ரீஃபார்ம் நீட். ஓகேவா, ஒரு ஃபேர் நீட் எங்களுக்கு வேணும், அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட் எடுத்துக்கணும், தர்மேந்திர பிரதான் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்துட்டு ரிசைன் பண்ணணும். இதான் அவங்களோட. அதே மாதிரி அந்த நீட்டால பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 1 கோடி ரூபா நஷ்ட ஈடு கொடுக்கணும். இதான் அவங்களோட மெயின் டிமாண்டாகவே இருக்கு. புரியுதா? இதை CJP ப்ரொடெஸ்ட் தாண்டி இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட். அதைத்தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், இப்பயும் அதான் சொல்கிறேன். இங்கே ஃபேர் நீட்டை பேன் நீட்டை தாண்டி இது ஸ்டூடெண்ட்ஸோட ரைட்ஸ். சரியா, இவ்வளோ பெரிய ஒரு காம்படிஷன் எப்பாரு, வெறும் 1.5 லட்சம் சீட்டுக்கு 20 லட்சம் பேர் எழுதுறானுங்க. அப்போ அதில் எவ்வளோ நேரம் படிச்சிருப்பாங்க?
ஒரு நாளைக்கு 12-14 மணி நேரம் படிச்சு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளில சுத்தாம ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த எக்ஸாம், சரியா? ஒரு வருஷம் ஃபுல்லா எந்த ஒரு ஃபேமிலி கேதரிங்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸோடையோ படத்துக்கோ இந்த மாதிரி வெளில போகாம ஒருத்தன் ஒரு நாளைக்கு 12-14 மணி நேரம் படிச்சு அந்த எக்ஸாம் எழுதி, அப்பாடா இந்த எக்ஸாம் எழுதிட்டோம், எப்படியாவது கிளியர் பண்ணிடுவோம், நல்ல ஈஸியான பேப்பர் இருந்தது, எக்ஸாம் எழுதிட்டோம், கிளியர் பண்ணிடலாம், இந்த வாட்டியே டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கனவோடு இருக்கான். அந்த டைம்ல வந்து தம்பி பேப்பர் லீக் ஆயிடுச்சு, நாங்க தான் காரணம், எங்களோட நெக்லிஜென்ஸ் தான் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, ரீ எக்ஸாம் வைக்கிறோம் வந்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, அப்ப அவன் எழுதுன அந்த பேப்பரை வேஸ்ட். இப்ப மறுபடியும் நீ எழுதி அதுல பாஸ் ஆனாரா மறுபடியும் உள்ள போக முடியும்? ஐயோ, இந்த பக்கம் தமிழ்நாட்டுல நீட்டு வேணான்றாங்க, ஆனா அதுவே நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே நீட்டு வேணும்ன்றானுங்க. ஒரு கிளியரான ஒரு ஃபேரான நீட் வேணும்ன்ற மாதிரிதான் நீட் எழுதுறவங்களே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நான் யார் பக்கம் நிற்பேன்? நீட்னால இதில் போய் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க, அதனால நீட்டை பேன் பண்ணணும். இது வந்துட்டு ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு வந்துட்டு இதா இருக்க மாட்டுது. ஏன்னா என்சிஆர்டியோட சிலபஸ் தான் வந்துட்டு நீட்டுக்கு வருது. என்சிஆர்டி சிலபஸும் சிபிஎஸ்சி சிலபஸும் ஒன்று தான். அப்படி இருக்கிறனால சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு நீட் எக்ஸாம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கு. ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு வந்துட்டு இதுக்குன்னே தனியாக கோச்சிங் சென்டர் வேற போய் படிக்கணும். அந்த கோச்சிங் சென்டருக்கு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா கேட்குறாங்களாம் கோச்சிங் சென்டருக்கு. இதுவே நல்ல கோச்சிங் சென்டர்னா இன்னும் காசு செலவாகுமா? வெறும் கோச்சிங் சென்டர் மட்டுமே வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கேட்குறாங்களா? யோசிக்க. ரொம்ப பாவம், ரொம்ப பாவம். அதுமே சொல்றாங்க விஜய் நான் வாயை திறக்க மாட்டான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் நான் வந்துட்டு போஸ்ட் போட்டார்லங்க, ட்வீட் போட்டார்லங்க அப்படின்றானுங்க. ஏன்ட்டு கேட்டீங்கன்னா, விஜய் நான் நேர்லேயே போய் பார்த்துருக்கலாம் ப்ரொடெஸ்ட், நேர்லேயே போய் கலந்துருக்கலாம் ப்ரொடெஸ்ட்ல. ஏன்னா வந்துட்டு டிஎம்கேவோட ஸ்டாண்டு பேன் நீட் தான், ஆனால் டிஎம்கேலேருந்து ஒரு ஆள் போய் அங்கே போய் சப்போர்ட் தெரிவிச்சு வந்திருக்காரு. விசிகேவோட ஸ்டாண்டும் பேன் நீட் தான், ஆனால் விசிகேவோட தலைவர் தோல் திருமாவளவனே நேரில் போய் அங்கே இருக்கிற ப்ரொடெஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவரோட சப்போர்ட் தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி டிவிகேல இருந்து ஒருத்தர் யாருமே நான் போய் பார்க்கல, டிவிகேல இருந்து ஒருத்தர் போய் நாங்கள் பார்க்கல. ஏன் நான் என்ன சொல்றேன், விஜயண்ணாவே கிளம்பிட்டாங்க. விஜயண்ணா அங்கே போய் ஒரு நாள் அங்கே இருந்துட்டு வரட்டும், ஏதாவது ஒரு ப்ரெஷர் போதா இல்லையா? நீங்க இப்போ விஜயண்ணா மட்டும் டேரெக்டாக ஜந்தர் மந்தருக்கு டேரெக்டாக போய் அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இல்லை ஒரு நாள் இருக்காரு, இல்லை ஒரு ஹாஃப் டே இருக்காரு அப்படின்னா இங்கே மொத்த சினாரியோவும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய பப்ளிக் ஃபிகர், ஒரு ஃபேஸ் வேல்யூ அந்த அண்ணனுக்கு விஜயண்ணாக்கு இருக்கு, சரியா? அப்படி இருக்கும்போது அவர் போனாருன்னா அது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் போகும். ஒரு ஸ்டேட் சிஎம்ஏ வந்திருக்காரு, ஏன்னா ஆல்ரெடி கேரளா சிஎம் போயிருக்காரு, ராகுல் காந்தி போயிருக்காரு, கர்நாடகா சிஎம்லாம் போயிருக்காங்க. அது கேட்டால் சொல்லுவானுங்க அவங்க ஃபேர் நீட்டு தான் கேட்டானுங்க. ஏய் நீட்டை பேன் பண்ற வரையுமாவது ஃபேரா நடத்தணும், அதுதான் இவங்களோட ரிக்வெஸ்ட், புரியுதா? அதை ஒரு கோலா வச்சு கூட நீங்க போங்க. பேன் நீட்டுன்றது ஒரு லாங் டேர்ம் கோலா தான் இருக்கு, பட் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் அட்லீஸ்ட் ஃபேர் ஆகுது நடக்கணும். இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான், அவனை ஏர் அடிக்கணும் திரும்பலாம், இவன் கை கிட்ட இவனை மோல அடிப்போம். இப்போ ஒரு ஆக்ட்ரஸோ போறது வேற, இப்போ விஜய்னா உள்ள இறங்கி போறது வேற. ஏன்னா விஜய்னாக்கு ஒரு மாஸ் இருக்கு. வடக்கன் சைட்லேயே விஜய்னாவை மாஸ் பண்ணி தான் வச்சிருக்கானுங்க. வடக்கனே கேட்குறானுங்க எதுக்கு விஜய் தளபதி வந்துட்டு வாய்ஸ் பெருசு கிளியரா வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாரு, ஒரு மாதிரி லேமா தான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காப்புல. ஒரு கிளியர் அண்ட் கட்டா எதிர்க்கிறோம், அந்த எதிர்ப்பே தெரிய மாட்டுது. விஜய் அனிதா மரணத்தை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு, அந்த இறந்து போன அனிதா பொண்ணுன்ற வீட்டுக்கு எல்லாம் போயிருக்காருலப்பா. இப்ப இத்தனை பேர் அங்க அடி வாங்குறாங்கப்பா, நேர்ல போய் பாருங்க. இப்ப ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்ட்ல ஒரு ஹாஃப் டே கலந்துக்கங்க, அந்த ஹாஃப் டேனால ஒன்று மாறிடுமா அப்படின்னு கேட்டா போய் கலந்துக்கிட்டு பாரு, அந்த மனுஷனோட மாஸ் அங்க தெரியும். இப்போ ரீல்ஸ் அது போயிருங்கடா, போங்கடா, அட்லீஸ்ட் நம்ம ரீல்ஸ் அது எடுங்கடா, அட்லீஸ்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா நீங்க பண்ற மேட்ரு. விஜய் நான் போனா இங்கெல்லாம் மாறிடும்னு நான் சொல்லலை, பட் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். இல்லை அட்லீஸ்ட் டிவிகே சைட்ல இருந்து யாராவது மினிஸ்டரையோ இல்லை எம்எல்ஏவையோ போயிட்டு அங்கே போய் டிவிகே உங்களுக்கு சப்போர்ட் ஏதாவது பண்ணுங்கடா, போடா, உங்கள்கிட்ட சொல்லி ப்ரோஜனம் இல்லடா. எல்லாம் இந்த பிளைண்ட் சப்போர்ட்ல இருக்கீங்கடா. இப்போ நான் விஜய்னா டிவிக்குன்னு வாயை திறந்தாலே வந்து கடிப்பீங்கடா, இல்லை நானே ஒரு அணில் தான்டா, போங்கடா. ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல முடியலடா. இதுல இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் ஜனநாயகன் படத்துக்கு வந்துட்டு அவங்க போறது வந்துட்டு இவங்க போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் அவங்கள விடுங்கடா, அவங்க போய் படத்தை பார்த்து தொலைட்டுண்டா, விட்டுருங்கடா, அவங்கள கூப்பிடாதீங்கடா. அவனுங்க வந்துட்டு அவங்கள ஒரு மாதிரி கில் ட்ரிப் ஆக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து. அவன் கில் ட்ரிப் ஆக்கி இந்த ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு கேவலப்படுத்திட்டு இருக்கானுங்க அவனுங்க. அது இந்த கேவலமான ஒரு முட்டை தூக்கிட்டு வரானுங்க. ப்ரோ அது ஃபேர் நீட்ல ப்ரோ, அது பேன் நீட்ல ப்ரோ, அது ஃபேர் நீட்டு ப்ரோ, நம்ம பேன் நீட்டு ப்ரோ, நீங்க ப்ரொட்டஸ்ட் போய் பொன்னேர்ல போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கேட்டுட்டு இருக்கானுங்க. எனக்கு அவங்ககிட்ட பேசி புரிய வைக்க முடியல. ஒரு பாயிண்ட் மேலே டேய் படம் தானே வேணும் போய் பார்த்துக்கடா, போடா 1 லாக் டான்ஸ் இருந்தா போடா போய் ஆடுறா போடா அப்படின்ற மாதிரி அவங்கள விட்டுருங்க. அவங்கள வந்துட்டு ட்ரிகர் பண்ணி அவங்களை கில் ட்ரிப் ஆக்கிட்டு இருக்காதீங்க. அவனுக்கு வந்துட்டு இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி பண்ணவே எனக்கு தேவையில்லை. நீங்க போய் படத்தை பாருங்கடா, போங்கடா. நீங்க ஜனநாயகன் படம் பார்க்கணுமா தாராளமா பாருங்க, பிரச்சனை இல்லை.
ஆனா அந்த ஒரு படத்துக்காக இந்த ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு கொச்சப்படுத்தாதீங்கன்னு என்னோட வேண்டுகோளா இருக்கு. தாராளமா படம் பாருங்க. நானே ஒரு அணியில் தான் போய் படம் பாரு, உன் இஷ்டம், அது உன்னோட பர்சனல் சாய்ஸ், அதுல உன்னை தலையிட விரும்பல. ஆனா வந்துட்டு அந்த படத்துக்காக மட்டுமே இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்துட்டு கொச்சப்படுத்தாத, இந்த ஃபேர் நீட் பேன் நீட்னு சொல்லிட்டு இந்த கேவலமான மட்டும் தூக்கிட்டு வராதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எண்ட் ஆஃப் தி டே அந்த பசங்க அவங்களோட ரைட்ஸ்க்காக தான் போராடிட்டு இருக்கானுங்க. இப்போதான் இந்த பிரச்சனையை பத்தி ஊரே பேசிட்டு இருக்கு. கடந்த 1 மாசமா எவனும் பேசல. ஏன் நானுமே பேசல? ஏன்னா எனக்கு தெரியல. சோசியல் மீடியானால தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? அதனால இத்தனை நாள் பேசல. இப்போ மட்டும் ஏன் பேசுறேன்னா இப்பதான் எனக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. சரியா? அதனால வந்துட்டு இத்தனை நாள் ஏன் பேசலன்னு கேட்காம அட்லீஸ்ட் இனிமேலாவது பேசுறானுங்களே, அட்லீஸ்ட் இப்பயாவது பேசுறானுங்களே, இனிமையாவது பேசுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதான் நண்பர்களே நான் சொல்லணும்னு நினைச்சேன், நான் பேசணும்னு நினைச்சேன். சரிங்களா? உங்களால முடிஞ்சா பேசி போடுங்க. இல்லை உங்களால அந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்க முடியுது. தமிழ்நாட்டிலே இடத்துல நடக்குது. இந்த டி நகர் கிட்ட இந்த பாலன் இல்லம், இந்த சிபிஐயோட ஆஃபீஸ் நடக்குது. அங்கே போய் கலந்துக்க முடிஞ்சா கலந்துக்கங்க. இல்லைனா அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் ஸ்டோரி ரீல்ஸாவது போடுங்க. ஸ்டோரி ரீல்ஸ் போட்டால் போதுமா ப்ரோன்னா நீ அதாவது அட்லீஸ்ட் அதாவது போடு. அது மூலியமாவது உன் சப்போர்ட்டை தெரிவி. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லை உனக்கு சப்போர்ட் தெரிவிக்கணும்னா டைரெக்டாக ஜந்தர் மந்தருக்கு ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணி அனுப்பு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பீப்புள்ஸ் வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி அங்கே அனுப்புறாங்க. ஏதோ ஊர்ல இருந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, செப்டோன்னு சொல்லிட்டு நிறைய வேற எங்கேயும் இருக்கானுங்க. அங்கேருந்து ஆர்டர் போட்டு ஜந்தர் மந்தருக்கு இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபுட்டு தேவையான விஷயம்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணி அனுப்பிட்டு இருக்கானுங்க. அப்படி உனக்கு சப்போர்ட் அப்படி கூட அனுப்பு, பிரச்சனை இல்லை. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா கமெண்ட்ல நீ இதெல்லாம் தப்பா பேசியிருக்க அப்படின்னு சொல்லுங்க. நான் திருத்திக்க ரெடியா இருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த ப்ரொடெஸ்ட்டை வந்துட்டு எந்த ஒரு கட்சி சார்பாகவும் பார்க்காதீங்க. இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட், அவ்வளோதான். இது சிஜேபின்றது நடத்துறது அவங்க தான். பட் அதுக்கான ஆக்சுவல் கோல் யாருக்காகனா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நடத்திட்டு இருக்காங்க. எந்த கட்சி சார்பாகவும் இந்த ப்ரொடெஸ்ட் இழுத்துட்டு போகாம, இது எந்த கட்சி சைட்ல இருந்தும் இந்த ப்ரொடெஸ்ட்டை பார்க்காம நீ எந்த கட்சி ஆளாவனா இரு, ஆனால் இந்த டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நில்லு. அவ்வளோதான் நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? அதை நீ டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி எந்த கட்சிக்காரனவனா இரு. பட் இப்போ ஒரு ப்ரூட்டாலிட்டி நடந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிராக. அப்போ நீ ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் தான் நின்றாகணும். சரியா? இதில் இப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டை ஆன்டி நேஷனலிஸ்ட்னு பிராண்ட் பண்ணுறானுங்க. கேவலமாக இருக்கு, கேவலமாக இருக்கு. இந்தியான்றது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாடா, சொல்லிடாதீங்கடா. சிரிச்சிருவானுங்கடா யாரும். இந்தியா இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லிடாதீங்க, சிரிச்சிருவானுங்க. ஓகேவா? சிரிக்கிறானுங்க, ஆல்ரெடி சிரிக்கிறானுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாராவது நீட் ஆஸ்பிரன்ஸ் பார்க்குறீங்கனாலுமே, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு நீட்டு வேணுமா வேணாமா, உங்களுக்கு ஃபேர் நீட் வேணுமா இல்லை பேன் நீட் வேணுமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருக்கேன் நான். ஒரு பக்கம் நீட் இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த ப்ரைவேட் காலேஜில் வந்துட்டு டொனேஷன் 1 கோடி வரைக்கும் மேலே வாங்குறானுங்க, அது கட்ட இருக்குன்றாங்க. ப்ளஸ் 7.5 ரிசர்வேஷன் இருக்கிறதுனால நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 400க்கு மேலே பசங்க வந்துட்டு நீட்டை கிளியர் பண்ணி உள்ளே போகிறாங்க. இதே மாதிரி கரெக்டாக கவர்மெண்ட் வந்துட்டு கரெக்டான ஒரு கோச்சிங் சென்டரையும், ஃப்ரீ நீட் கோச்சிங் சென்டரையும், ஒரு கிளியரான ஒரு சிலபஸையும் கவர்மெண்ட்டால் அப்டேட் பண்ண முடிஞ்சாலே போதும். அப்படி பண்ணாலே ஈஸியாக பாஸ் பண்ணுவாங்க பசங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இல்லை நீட்டில் நிறைய பேர் வந்துட்டு இறந்துக்கிட்டு இருக்காங்க. நீட்டே ஒரு சாபக்கேடாக இருக்குது பசங்களுக்கு அப்படின்ற ஒரு தடைக்கலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுனே தெரில. ப்ளீஸ் நீங்கள் ஒரு நீட் ஆஸ்பிரண்டாக இருந்து நீங்கள் என்ன ஸ்கூல், ஸ்டேட் போர்ட்லையா இல்லை சிபிஎஸ்சியில் படிக்கிறீங்களான்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீட்டு வேணுமா வேணாமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி நீங்கள் இந்த ப்ரொடெஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி ஜந்தர் மந்தரில் நடக்கிற ப்ரொடெஸ்ட்டு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நோட்டோட முடியும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி கிறுக்கு திரும்ப கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு இங்கே ஒரு கூட்டமே ஜனநாயகன் படம் பார்க்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு செலுக்காதீங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டோம், அதை விட்டுருங்க. அவங்க இதெல்லாம் பேசி வேணாம். சரி ரைட், அவ்வளோதான். இந்த கூடிய சீக்கிரம் அடுத்த வீட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.